வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 1 ஃபஸ்ட்டு நடத்தணும், அந்த ஆர்டராக நடத்தணும் ஏன் அப்படின்றது தான் அதை பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல குரூப் 1 நடத்தணும். அதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் தான் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இந்த மந்த் எண்டில் குரூப் 1 ரிசல்ட் வந்துடும், ஃபைனல் ரிசல்ட் முடிச்சிடுவாங்க. அது முடித்த உடனே நோட்டிஃபிகேஷன் பிளான் பண்ணபடி போன வருஷமே வர வேண்டியது பிளான் பண்ணபடி போட்டு ஒரு 3 மாதத்தில் நடத்திடுறாங்கன்னு வச்சுப்போம். குரூப் 4 ஜூனில் தான் நடக்குது. இது ஜூலை, குரூப் 1 ஜூலை அந்த மாதிரி நடத்தி கொஞ்சம் சீக்கிரம் வெளியிடலாம். குரூப் 1 குரூப் 4 பொதுவாக பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, குரூப் 1 குரூப் 2 இதில் தான் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில், அதாவது குரூப் 2வில் பாஸ் பண்ணவங்களாம் குரூப் 1லேயும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றத விட குரூப் 2வில் டாப் போஸ்ட் எடுக்கிறவங்க, ஸ்டேட் லெவலில் எடுத்தவங்க, சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ், முனிசிபல் கமிஷனர் எடுக்க போகிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் குரூப் 1 மெயின்ஸில் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க எதை எடுப்பாங்க அப்படின்னா குரூப் 1 போஸ்ட் எடுப்பாங்க. அப்போ இந்த போஸ்ட் எனக்கு சப் ரிஜிஸ்ட்ரார் இல்லை முனிசிபல் கமிஷனர், லோக்கல் ஃபண்ட் ஆடிட், ஏஎஸ்ஓ இந்த மாதிரி வேலை கிடைச்சாலே போதுங்க, நான் புக்கெல்லாம் தலையை சுற்றி தூக்கி கிடாச்சிட்டு சாமி ஆளை விட்றா அப்படின்ற மாதிரி நான் மட்டும் செட்டில் ஆகிட்டு போயிட்டுருப்பேன், எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ராபேக். என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க குரூப் 2வில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. குரூப் 1 ஃபைனல் ரிசல்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது சில போஸ்ட்டுக்கு போலீஸ் என்கொயரி, டிஎஸ்பி இந்த மாதிரி இதுக்கெலாம் ஃபிட்னஸ், ஐ டெஸ்ட் இந்த மாதிரிலாம் நடந்து ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இதுலேயும் ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த வேலைக்கும் போயிட்டுருப்பாங்க. திரும்ப அதில் பாஸ் ஆகிட்டு அதுலேயும் போவாங்க. இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிடுவாங்க, இல்லை அப்படியே அதுலேருந்து அதுக்கு அப்படியே லீன், அதாவது ரிலீவ் ஆகிட்டு ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த வேலையில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஒரு 100 பேருக்கோ 50 பேருக்கோ ஒரு 92 பேரில் 50 பேராவது குரூப் 2 பாஸ் பண்ணவங்கள தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அதை ஒட்டியே வந்தது எக்ஸாம். அப்போ அந்த 50 பேர் நினச்ச வேலை கிடைக்கிறது ஒரு பக்கம், அவங்க மேலே வர்றது மூலமாக ஒரு 50 பேருக்கு வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிற எட்ஜில் இருக்கிறவங்க, 2Aவில் இருக்கிறவங்க, ரீச்டு ஜோனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் ரீச்டான ஃபீல் கிடைக்கும், எதிர்காலம் மாறும். சரி, 50 பேருக்காக இப்படி ஒன்று மாற்றணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, குரூப் 2க்கும் 4க்கும் இந்த ரேஷியோ வைங்க. குரூப் 4க்கு வைக்கிறோம் அப்படின்னா, குரூப் 2வில் ஒரு 6000 போஸ்ட், 5000 போஸ்ட், சில டைம் 10,000 போஸ்ட் இருக்குது அப்படின்னா, குரூப் 4லையும் பாஸ் பண்ணுவாங்க, குரூப் 2லேயும் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ இதில் அந்த 10,000 பேரில் ஒரு 4,000 பேர், 3,000 பேர் குரூப் 2வும் குரூப் 2Aவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, குரூப் 4 வேலையையும் எடுப்பாங்க, இதையும் எடுப்பாங்க. அதில் ஒரு 3,000 பேர் இல்லை ஒரு 5,000 பேர் கிட்டத்தட்ட வேலை கிடைக்கும். கிட்டத்தட்ட சில நோட்டிஃபிகேஷனில் மொத்த போஸ்ட்டே அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணிகிட்ருப்போம். அவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும். இது அப்படியே ஆர்டராக நடந்ததுன்னா 2A, இன்னும் சொல்ல போனால் 2Aவே நிறைய பேர் வேலையில் இருக்கிறவங்க அப்ளையே பண்ண மாட்டாங்க. 2வும் 2Aவையும் பிரித்தோம் அப்படின்னா, ஏற்கனவே குரூப் 2வில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் இந்த மாதிரி சில போஸ்ட்டுக்காக எக்ஸாம் எழுதுகிறவங்க எழுதவே மாட்டாங்க. அவங்களுடைய சுமை, திருத்தர சுமை நிறைய வகையில் அது ஒரு இதுவும் இருக்கும். பலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். புதுசாக எழுதுகிறவங்க ஏற்கனவே அதே வேலையில் இருக்கும், நாம் எதுக்கு எழுதணும் அப்படின்ற எண்ணத்தில் விட்டுருவாங்க. குரூப் 2 2A பிரிச்சிடலாம். அதேமாதிரி குரூப் 1னா குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 1A சில ஸ்பெஷல் போஸ்ட், ஃபாரஸ்ட், ஏசிஎஃப் அது ஈக்குவலண்டான போஸ்ட் குரூப் 1ல் இருக்கிற எல்லா போஸ்ட்டையும் முடிக்கணும். குரூப் 1 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ போஸ்ட் வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னா, மற்ற எக்ஸாமை விட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் முடிச்சிருக்கணும். அப்போ தான் திருத்தி கரெக்டாக போட்டு கொண்டு போக முடியும். ஒருவேளை இந்த குரூப் 4குள்ளே முடிக்க முடியாது, நான் எதுக்கு சார் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் குரூப் 4காரங்க அப்படின்னு நினைக்கலாம். சைக்காலஜியாக பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வேலை கிடைக்கும், நான் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கும், எனக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். எப்போவும் யாருக்கும் எழுதுனா சீக்கிரம் ரிசல்ட் வரணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால்
கடைசியில் நெகட்டிவாக வரும்பொழுது ஒரு 6 மாதம் லேட்டாக கூட வந்திருக்கலாம், பாசிட்டிவாக நடந்திருக்குமே, ஒரு 3000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். அதை வந்து விரைவாக நடத்தலாம். இப்போலாம் வந்து 1:20 1:10 அப்படின்ற முறையில் ஒரு போர்க்கால அடிப்படையில் சீக்கிரம் வந்து ரிசல்ட் கொடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இது பாசிபிளாக இருக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பிளான் பண்ணி ஒருத்தரும் போயிட்டுருப்பாங்க. சில எக்ஸாமு பல பேர் எழுதுறது தவிர்க்கப்படும். அதனால் நம்ம என்ன வேண்டிக்கிறோம், டிஎன்பிசியில் என்ன கேட்குறோம் அப்படின்னா, கரெக்டாக அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன குரூப் 4 வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, குரூப் 2 2A கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நடத்துறதுக்கு சரியாக இருக்கும். இன்னும் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல. குரூப் 1 கட்டாயம் வந்துடும். அப்போ அதை ஒட்டி குரூப் 2 கொஞ்ச நாளில் ஒரு மாதம் 2 மாதம் கேப்பில் விட்டு, ஏன்னா குரூப் 2 தான் அதிக பேர் எழுதுவாங்க, நிறைய பேப்பர் திருத்தணும். 2A பிரிச்சிட்டோம் அப்படின்னா 2ல் 500 போஸ்ட்டு 1000 போஸ்ட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு 1,00,000 ஒரு 50,000 பேர் 30,000 பேர் அப்படி எழுதுகிற குவான்டிட்டி அளவு வந்து குறைஞ்சிரும். திருத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். குரூப் 4 பல லட்சம் பேர் எழுதுறதால அது வந்து அப்படியே அது கொஞ்சம் திருத்துறதுக்கு ஸ்லோவாக ஆகுது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் கூட இந்த ஆர்டரில் போனால் நல்லாயிருக்கும். அதே பேரலாக குரூப் 2க்கு ஈக்குவலான போஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இன்ஜினியர், கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ், அட்ஜஸ்ட் ஜெயிலர், இந்த மாதிரி அது எது எது ஈக்குவல், பே ஸ்கேலில் என்னென்ன ஈக்குவல், யார் யார் எந்தெந்த வேலைக்கு போவாங்க. கம்பைன்டு இன்ஜினியர் கிடைக்குது, குரூப் 2 போஸ்ட் ஒன்று கிடைக்குது, இன்டர்வியூ போஸ்ட் கிடைக்குது அப்படின்னா அவன் எதுக்கு போவான்? கம்பைன்டு இன்ஜினியருக்கு போவான்னா அதை கொஞ்சம் முன்னாடி நடத்துங்க. இல்லை இதுக்கு தான் போவான் அப்படின்னா நான் என்ன எதுக்கு யார் எதுக்கு போவாங்க, என்ன ஜோசியம் பார்க்க முடியுமா? எல்லா டேட்டாஸும் அவங்ககிட்ட இருக்குது. டேட்டாஸே தெரிய வேணாம், ஜென்ரலாக தெரியும், பார்த்தாலே தெரியும். இப்போ நிறைய பேரோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, ஒருத்தவங்க 2 பேருக்காக பார்க்காம மெஜாரிட்டி என்ன யோசிக்கிறாங்க, மெஜாரிட்டி எந்த வேலைக்கு போவாங்கன்ற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் ஒரு ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா பல பேர் வாழ்க்கை ரிஸ்க்காக இருக்குது, அதுலேருந்து மீண்டு வருவாங்க. இதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும்னு சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.